வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம சிகப்பரிசி இட்லி தோசை ரெண்டுமே பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணுறது, சிகப்பரிசியில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவு மூலமாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுதான் சிகப்பரிசின்னு சொல்லிட்டு நீங்கள் கடையில் கேட்டிங்க அப்படின்னாவே கிடைக்கும். சிகப்பரிசி வந்துட்டு நம்ம 1.5 கப் அளவு எடுத்திருக்கோம். கீழே பவுலில் இருக்கிறது வந்து 1 கப்பு, இதில் ஒரு 1/2 கப் எடுத்தாச்சு. அடுத்தது வந்து இப்போ இட்லி அரிசி எடுத்துக்க போகிறோம். இந்த 1/2 கப்பு இட்லி அரிசி வந்து இதில் ஃபுல்லாக பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 1 கப் அளவு இட்லி அரிசி, அதாவது 1.5 கப் அளவு இட்லி அரிசி, 1.5 கப் அளவு ரெட் ரைஸ் எடுத்தாச்சு. இப்போ இதை சேர்த்துக்கலாம். இந்த சிகப்பரிசியில் வந்துட்டு சின்னதாக மண், தூசி, அந்த களிமண் மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து நல்லா கழுவிடுங்க. அப்போ தான் அந்த மண் தூசியெல்லாம் நல்லா வெளில வரும். நமக்கு ஒரு 3-4 டைம் போல் நல்லா கழுவிட்டு தண்ணி நல்லா முதக்கிற அளவு ஊற்றிட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். நம்ம 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம உளுந்து அளந்துக்கலாம். அதுக்கப்புறம் அவல் அளந்துக்கலாம். இது வந்துட்டு 100 கிராம் இந்த டம்ளரோட அளவு. அது வந்து தட்டி, அதாவது தலைக்குள்ளே இருக்கிற மாதிரி நான் அளந்துருக்கிறேன் அவல். எனக்கு வந்து ரெட் கலர் வந்துட்டு அவல் கிடைக்கல. ஸோ லாக்டவுன் டைம்னால் நான் அதனால் ஒயிட் அவல் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ரெட் அவல் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உளுந்து வந்துட்டு 3/4 டம்ளர் அளவு உளுந்து, 1/4 ஸ்பூன் வந்துட்டு வெந்தயம் சேர்த்து அது அப்படியே இருக்கட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த போல் பொஸ்ன்னு ஆட்டி எடுத்து வச்சுருங்க. கொஞ்சம் உயரமான பாத்திரத்தில் எடுத்து வைங்க. அப்போ தான் வந்து நல்லா பொங்கி வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். 8 மணி நேரம் நல்லா புளிச்சதுக்கப்புறமா நம்ம இட்லி செஞ்சுக்கலாம். இப்போது இதில் வந்துட்டு பாஸ்பரஸ் நிறையா இருக்குது. அது பாஸ்பரஸ் வந்துட்டு நம்ம உடம்புக்கு வந்துட்டு ரொம்பவே நன்மை தரும். எலும்புக்கும் பல்லுக்கும் ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதே போல் இதில் வந்து ஃபைபர் இதில் நிறையா இருக்கனால ஃபைபர், நியூட்ரிஷன் இதில் வந்து நிறையவே இருக்குது. ஸோ வளர்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்பவே இது ஹெல்ப் பண்ணுது. அதே போல் குழந்தை பிறந்ததுக்கப்புறமா ஃபீட் பண்ணுற தாய்மார்கள் வந்துட்டு நீங்கள் இந்த சிகப்பரிசி வந்து இட்லியாவோ புட்டாவோ உங்களுக்கு எப்படி சௌரியப்படுதோ, கஞ்சி அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தாய்ப்பால் நல்லாவே சுரக்கும். அதே போல் அந்த குழந்தையோட தேக ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் அது எல்லாத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது வந்துட்டு இதில் கரையாத நார்ச்சத்து இருக்கனால பெண்கள் வந்துட்டு இது, அதாவது விமன்ஸ் வந்துட்டு இதை தவறாமல் நீங்கள் உணவில் வீக்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பித்தப்பையில் கல் வருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நிறைய உமன்ஸ் வந்துட்டு இப்போ இருக்கிற ஃபுட்டு, லாக்டவுன், டென்ஷன் அந்த இதில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படி இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கலாம். அந்த கல் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த சிகப்பரிசி ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதில் மேக்னீஸ் நிறைய இருக்குது. இது வந்து நம்ம நரம்பு மண்டலத்துக்கும் வயிறு, குடல், புண்ணு இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை அப்படி இருந்தது அப்படின்னா அதை வந்து சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இட்லி எடுத்தாச்சு. நல்லா ஸ்பாஞ்சியாக இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை போட்டுக்கலாம். தோசை போட்டாச்சு. அடுப்பை வந்துட்டு கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. இது வந்து தோசை செவந்த மாதிரி ஆயிரும் சீக்கிரமாக. அதனால் அதை நம்ம செவந்துருச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்துருவோம். உள்ளே வேகாமல் இது போயிட போகுது. அதனால் மெல்லிஸாக முருகலான தோசை, ப்ளஃபியான இட்லி சூப்பராக சிகப்பரிசியில் தயாராகிருச்சு. இதுக்கு நான் தொட்டுக்கிறதுக்கு மட்டன், உருளைக்கிழங்கு போட்டு குருமா குழம்பு செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். பர்ஃபெக்ட் மேட்சிங்காக இருந்தது. நீங்கள் வந்துட்டு இது ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரெட் ரைஸ் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒயிட் ரைஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இதில் அவ்வளோ சத்து இருக்குது, அவ்வளோ டேஸ்ட் இருக்குது. ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.